முக்கிய செய்தி. யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக கேரளாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், இன்று யுஜிசிக்கு எதிராக கேரளா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது, அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழகங்கள் அதாவது நிதிநிலைக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என அதாவது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து நேற்றைய தினம் தமிழக அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதாவது கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் அண்டை மாநில முதலமைச்சர்களுக்கு. குறிப்பாக அதாவது கேரளா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் கர்நாடகா, பஞ்சாப், மேற்கு வங்கம் மற்றும் அதே போல தெலுங்கானா சட்டப்பேரவையிலும் இதே போன்று தீர்மானமானது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கையானது அதே போல அதாவது கடிதமானது எழுதியிருந்தார். இதை தொடர்ந்து இன்றைய தினம் கேரளா சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானமானது யுஜிசிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தற்போது தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த அதாவது தீர்மானம் போன்று டெல்லி, இமாச்சல பிரதேஷ் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகளிலும் இந்த யுஜிசிக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், ஏனென்றால் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிப்பது மாநில அரசுகளின் பங்கை அதாவது கட்டுப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும், அதே போல பல்கலைக்கழகங்கள் மற்றும் முதுகலை படிப்புகள் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வுகள் அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட நிர்வாக நடைமுறைகளை கடைபிடிப்பது வகையில் பல்கலைக்கழக நிதிநிலைக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு நெறிமுறைகளை குறித்து மாநில முதலமைச்சர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் எழுதியிருந்த அந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது கேரளாவிலும் சட்டப்பேரவையில் யுஜிசிக்கு எதிரான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மோகன், தமிழக முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று கேரள மாநிலத்தில் யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.